சகோக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட கார்டனோட அப்டேட் வீடியோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி மழையால் வெள்ளத்தால் எவ்வளோ செடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து அழகாக திருப்பி வளர்ந்துருச்சு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சங்குப்பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை மரம். நிறைய மரங்கள் நான் வெட்டி போட்டுட்டேன். ஆக்சுவலாக 4 மரம் வெட்டி போட்டுறேன் விழுந்துட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மரத்துக்கு பதிலாக 15 மரம் கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பலாமரம். நைலான் கயிறுலாம் போட்டு கட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ பாருங்கள் அழகாக துளிர்லாம் வந்திருக்கு. இந்த மரம் கூட பொழைச்சிக்குச்சு. மேலெல்லாம் நிறைய துளிர் வந்திருக்கு இந்த மரத்தில். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராம்சி தான். இதே நம்ம கயிறு போட்டு கட்டியிருந்தோம், சணல் கயிறு போட்டு. பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் மரம் எல்லாம் பொழைச்சிக்கிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே விளிம்பி செடி இருக்குது. இந்த விளிம்பி செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி ஃபுல்லாக காய் தான். கீழே எல்லாம் கூட காய்ச்சிருக்கு. அப்படியே கீழே தரை லெவல் வரைக்கும் காய்ச்சிருக்கு. அவ்வளோ காய்ங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள் பெரிய நெல்லிக்காய். அங்கே பாருங்கள் நிறைய பெரிய நெல்லிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. தெரியுதான்னு தெரியல, அங்கங்கே இருக்குது பாருங்கள் பிஞ்சு பெரிய நெல்லிக்காய். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா சப்பேட்டா மரம். இதுவும் காய் காய்ச்சிருக்கு. இப்போ நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? ஸோ இதுவும் அழகாக பொழைச்சிக்கிச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இவங்கெல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க. மாதுளை மரமும் பொழைச்சிக்கிச்சு. ஸோ நம்ம கயிறு போட்டு கட்டினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மணி பிளான்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ் லீவ்ஸ்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம லெமன் ட்ரீ போய் பார்க்கலாம். லெமன் ட்ரீயில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன மொட்டுலாம் வளர்ந்துருக்கு. அதாவது பூ பூத்துருக்கு, சின்ன சின்ன பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். நிறைய காய் காய்க்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய் காய்க்கும் இந்த மரத்தில். எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மரத்தில். பிஞ்சு காய் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த மரம். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோலியஸ் இலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நான் ஒரு சர்ஃப் எக்ஸல் இருக்கும் இல்லையா, அந்த சாஷேயில் தான் வந்து கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.